வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே அவசர அவசரமாக போய்கிட்டு இருக்கோன்னா, நம்மளோட பொங்கல் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்லைகோ சிட்டி சென்டர் போகிறோம். அதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே சுற்றி பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஷாப்பிங் மக்களே, இப்போ நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவ்வளோ வெளிச்சமாக இருக்கே, நல்லா கதகதன்னு வெயில் இருக்கும்னு. அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். இங்கே வந்து இந்த அயர்லாண்டில் நம்ம வெளிச்சத்தை நம்பவே கூடாது. வெளியே தான் வெளிச்சமாக இருக்கும், ஆனால் வெளியில் காலை வைக்க முடியாத அளவுக்கு ஒரு குளிரை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அதை உணர்வீங்க. அப்படி ஒரு குளிர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வெளிச்சமாக இருக்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு நல்லது தான். ஏன்னா போய் கொஞ்சம் வெளிச்சத்தில் ஷாப்பிங் பண்ணலாம். இல்லைன்னா 3 மணி 2 மணிக்கெல்லாம் இருட்டாகி நம்மளை எங்கே போகிறோடே தெரியாமல் அப்படியே போய் சுற்றிட்டு வருவோம். ஸோ இப்போ ஒரு 2 நிமிஷம் நாங்கள் அப்படியே கார்லேயே போகிறத பாருங்கள். சைடில் மலையை பாருங்கள், வீடை பாருங்கள், ரோடை பாருங்கள். கூடிய சீக்கிரத்தில் உங்களை இப்படி கார்லேயே வச்சு நான் உங்களை ஸ்லைகோ சிட்டி சென்டருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ see you soon. போயிடாதீங்க, வீடியோ விட்டு பாதியிலேயே பார்த்துட்டே இருங்க. கூடிய சீக்கிரத்தில் சிட்டி சென்டர் போயிட்டு அங்கேருந்து நான் பேசுகிறத ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னடா ரொம்ப நேரமாக ரோடே காட்டேன்னு நினைக்காதீங்க மக்களே. இப்போ நம்ம வந்து ஸ்லைகோவுக்கு போகிறதுக்கான ரவுண்ட் அபவுட் பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம ஸ்லைகோ டவுன் போயிடுவோம். இன்னும் கொஞ்சம் நேரம்தான். வாங்க, ரோடை பார்த்துட்டே நம்ம சீக்கிரமாக போயிடலாம். அவ்வளோதான் மக்களே, இன்னும் கொஞ்சம் நேரம்தான். நம்ம இப்போது ஸ்லைகோ சிட்டி சென்டருக்குள்ளே வந்துட்டோம். ஸ்லைகோ ஒரு பியூட்டிஃபுல்லான கவுண்டி. நீங்களே பார்க்கலாம் இந்த சிட்டி சென்டர் இன்னும் எவ்வளோ அழகாக இருக்க போகுதுன்னு. இப்போ மழை வேறு பெஞ்சிருக்கனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இப்போ நம்ம வந்து ரிவர் கிரா ஓக் அதை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ரிவர். நீங்களே பாருங்கள், தண்ணி எல்லாம் அவ்வளோ கிளியராக இருக்கும். எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள், ரொம்ப கிளியரான தண்ணி இருக்கும். நம்ம கிராஓகில் இருந்த ஸ்வான் பற்றின ஷார்ட்ஸ் கூட நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன டைட்டானிக் வியூ மாதிரி பண்ணியிருக்காங்க. ரிவர்லேருந்து ரிவரை நம்ம க்ளோஸாக பார்க்குறதுக்காக. ஸோ நம்ம அங்கே நின்று இந்த பியூட்டிஃபுல்லான இந்த ஷாட் எடுத்தோம். ஸோ இப்போ நம்ம அப்படியே நடந்து போனோன்னா இந்த ரிவரை வந்து க்ராஸ் பண்ணிடலாம். நீங்கள் அந்த ஒயிட் ஷாமியானால ஒன்று பார்க்குறீங்களா, அது வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் கிறிஸ்மஸ்க்காக போட்டிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸும் எடுத்துட்டாங்க. இப்போ நம்மகிட்ட அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும்தான் இருக்குது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது கிறிஸ்மஸில். முடிஞ்சால் அதை பற்றின வீடியோஸ் உங்களுக்கு நான் பின்னாடி போடுறேன். ஸோ இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய் இப்போ லெஃப்டில் திரும்பினோன்னா அந்த கிராஓகை நம்ம கடக்கிறதுக்கான பிரிட்ஜை பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மேப் இருக்குது, ஸ்லைகோ மேப். ஸோ இந்த கவுண்டி மேப் இருக்குது. ஸோ என்னெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம் அப்படின்றத அதில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிராஓகை வந்து இப்போ கடக்க போகிறோம். ஸோ அங்கேருந்தும் நம்ம ரிவர் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ற வியூவை பார்க்கலாம் நம்ம. ஸோ வாங்க. பாருங்கள் மக்களே, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த ரிவரும் அந்த பில்டிங்ஸும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரிவரில் வந்து நிறைய கயாக்கிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சம்மரில் இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம வின்டர்ன்றனால கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், என்னடா எல்லா இடமும் ரொம்ப காலியாக இருக்கேன்னு. பிகாஸ் நான் இதை ஷூட் பண்ணும்போது மண்டே. ஸோ வீக்கோட ஸ்டார்டிங் டேன்றனால ரொம்ப காலியாக தான் இருக்கும். வீக் டேஸில் ரொம்ப க்ரௌடே இருக்காது. ஆக்சுவலாக நம்ம சாட்டர்டே சண்டேல நிறையா க்ரௌட் பார்க்கலாம். ஸோ இது ஒரு நல்ல வியூவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ யாரும் நடுவில்லாம் நடக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ரிவரை தாண்டி போய்கிட்ருக்கோம். இங்கே வந்து நிறைய பியூட்டிஃபுல்லான கெஃபேஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அதோட இங்கே ஸ்லைகோவில் வந்து 3 மிஷ்லின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அதை பற்றின வீடியோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போடுறேன். இந்த ஹூக் கூட ஒரு மிஷ்லின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் தான். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பிளேசஸ். இது வந்து ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் ஹப் மாதிரி. ஸோ இந்த ஒரு குட்டி ஸ்ட்ரீட்டில் வந்து உங்களுக்கு எல்லா குவிசின் ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. மெக்சிகன் இருக்குது, ஃப்ரெஞ்சு இருக்குது, இட்டாலியன் இருக்குது, எல்லா குவிசனும் இருக்குது இதில். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் இட்ஸ் வெரி கலர்ஃபுல் டூ. இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய் பார்க்கலாம். ஸோ அந்த குட்டி ஸ்ட்ரீட்ஸ்குள்ளேருந்து நம்ம வெளியே வந்தோன்னா உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்டில் வந்து ஃபுல்லாக கேஃபேஸ் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு அழகான சிட்டி சென்டர், ரொம்ப சின்னது தான். ஸோ இதுதான் இந்த சென்டர்லேருந்து உங்களுக்கு எல்லா ஷாப்ஸுமே வந்து கிட்ட தான். இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பேஸ்ட்ரி ஷாப். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே நீங்கள் கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் இந்த ஷாப்ஸ் பற்றின டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு நான் பின்னாடி போடுறேன். ஸோ சின்ன ஒரு இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பொங்கல் ஷாப்பிங்குள்ளே போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பக்கீஸா அப்படின்ற ஒரு ஏஷியன் கடைக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கடை. இங்கே வந்து நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லோரும் நினைப்பாங்க நம்ம ஃபாரின் போனால் நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது, நம்ம இந்தியாவிலேருந்தே எல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு. ஆனால் இங்கே கிடைக்காத பொருளே இல்லை. சம்டைம்ஸ் நம்ம இந்தியாவில் பார்க்காததெல்லாம் கூட நான் இங்கே பார்ப்பேன். நீங்கள் பார்க்கலாம். எல்லா ஸ்நாக்ஸ் இருக்கும், எல்லா பருப்பு, எல்லா ஸ்பைசஸ் எல்லாமே இருக்கும் இங்கே. எல்லா ஸ்நாக்ஸ் இருக்குது. எள்ளுருண்டை, பொரி உருண்டையிலேருந்து எல்லாமே கிடைக்கும் இங்கே. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கடையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்குள்ளே போனால் நம்மளுக்கு வந்து அப்படியே நம்ம ஊரில் இருக்க ஒரு ஞாபகம் வரும். கருவாடுலேருந்து எல்லாமே இருக்கும். நான் ஏன் உங்களுக்கு இதையே காட்டுறேன்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு காட்டலாம் அப்படின்றதுக்கு. பார்த்தீங்கன்னா மண்பானை, மண் சட்டி எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு மினி இந்தியா தானே. ஊர்லேருந்து நம்ம ஆக்சுவலி எதுவும் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியமே இல்லை. இது எல்லா ஸ்நாக்ஸும் ஃப்ரோசன்லேயும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக அதை எடுத்து நம்ம அவனில் போட்டுடலாம், இல்லை மைக்ரோவேவ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பருப்பு வகைகள், எல்லா பருப்பும் கிடைக்கும். இங்கே கிடைக்காத பருப்பே கிடையாது. அதே மாதிரி எல்லா பருப்பும் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் மக்களே, எல்லா பொருட்களும் வாங்கிட்டு வந்து பொங்கல் வச்சாச்சு. உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.